ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கும். கிருபையால் நிலை நிற்கிறோம் இல்லையா? அவர் கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. அவர் பிள்ளையா என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து 19 வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்கு. 19 இயர்ஸ் ஆக போகுது. அதை ஆண்டவர் வெள்ளை உடை தரிக்க வச்சுட்டாரு. இப்போ ஆச்சரியம் பாருங்க. இல்லை அம்மா, பாஸ்டம்மா, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதாவது கலர் கலராக அங்கே சினிமாவில் நடித்து மேடை நாடகம். ஆக்சுவலாக நான் கிளாசிக்கல் டான்ஸர் நான். ஸோ எல்லா கலரும் போட்டு ஆடி இருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். கலைமாமணி அவார்டு எது கொடுத்தாங்கன்னா குணச்சித்திர நாடக நடிகை. எந்த கேரக்டரும் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டரும், அம்மா பாட்டி எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்டர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சினிமாவிலே அப்படி நடிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரா? இல்ல. எல்லாரும் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் காரியமா யார் போவா? அவர் காரியமா நான் இருக்கேன்னு தான் நான் அப்பாட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா சாட்சிக்கு போகலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா அப்பா நீங்க தூக்கி எடுக்கலன்னு அன்னைக்கு நான் இல்லை டேடி. ஏசு மகாராஜாவே, 3 முறை சாவிலிருந்து தூக்கி எடுத்திருக்கீங்கப்பா. 4வதா தான் உங்க பிள்ளையா மாத்தி ஊழியக்காரியா ஒரு வெள்ளை உடை தரிக்க வச்சிங்களப்பா. அந்த அன்பு யாருக்குப்பா இருக்கு உலகத்துல? அந்த அன்பு உம்மகிட்ட தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது சுவாமி. அப்போ ஏற்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் என் பிதாவாக எனக்கு எல்லாமுமாக இருக்கிறதுக்காக நான் கொடான் கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேனப்பா. நன்றி செலுத்துகிறேன் டேடி, நன்றி செலுத்துகிறேனே சுவாமி. இந்த சாட்சி ஆசீர்வதிங்க. நான் தாழவும் நீர் உயரவும் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மகிமையும் ஜீவனுமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நான் பிறந்தது சேலத்தில் தரிநீர குடும்பத்தில் பிறந்தவ. ஏழை குடும்பம் தான், பணக்கார குடும்பம் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 அக்கா, 2 அண்ணன், ஒரு தங்கச்சி. எங்கள் அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டே இருப்பாங்களாம். அப்போ நான் பிறந்தப்போ சண்டையில் என்னை தூக்கி போட்டாங்களாம். அப்போ தள்ளப்பட்ட கல் நான். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் ஆண்டவருக்கு ஒரு கல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கேன். அதுதான் யாரெல்லாம் தள்ளப்பட்டு உட்காந்துருக்கீங்களோ தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமான ஆட்கள், முக்கியமான ஆத்மாக்கள். ஹல்லேலூயா. அப்போ எங்கள் அம்மாவோட அண்ணன் பெரிய மாமா குழந்தை இல்லை, அவர் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு. நான் படித்தது என்னன்னு நினைப்பீங்கன்னு தெரியாது. 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க வசதி இல்லை அப்போ எங்கள் மாமாவுக்கு. அதுக்கப்புறம் தங்கச்சி பாப்பா பிறந்தவுடனே அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. சேலத்துலேருந்து. கன்னடம், தேவங்க செட்டர், தறி நேரவங்க. ஆண்டவர் ஏற்றுக்கிறது பெரிய காரியம். ஆனால் என்னை தூக்கி எடுத்துருக்காரு பாருங்க ஆண்டவர். அதுதாங்க தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார் என் தேவாதி தேவன். அப்போ எங்கள் அப்பா பார்க்க முடியாது. அதான் ஏசப்பா என் கூடவே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கூடவே இருக்காரு. ஆமேன். அப்போ அடம் பிடிச்சி எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லி அந்த குட்டி வயசில் 3வது படித்த கையோட அடம் பிடிச்சிருக்கேன். அப்போ ஒரு பாட்டி கொண்டு வந்து என்னை, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கே கொண்டு வந்து விட்டாங்க. எங்கள் அம்மா அப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே கொண்டு போய் என்ன விட்டாங்க. நான் 10 வயசு கூட இருக்காது அந்த வீட்டுக்கு வரும்போது. அப்போ அங்கே அந்த முதலாளி எனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அந்த டான்ஸ் மாஸ்டர் மூலியமாக தான் கணேஷ் எங்களுக்கு அறிமுகம். அதான் அந்த சாந்தி கணேஷ் பேர் நான் வச்சுருக்கேன். அவர் என்னை விட ஒரு 35-40 வயசு பெரியவர். அவர் எங்களை 3 பேர் வச்சு அவர் தான் காப்பாற்றினார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா? எல்லாரும் ஏற்படுத்தி வச்சிருக்காரு அந்தந்த காலத்துக்கு தேவையானதை கொடுக்கும்படிக்கு. ஸோ அவர் கொண்டு போய் வச்சு காப்பாற்றினார். அவர் தான் உலகம்னு அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்து 81லேருந்து மேடை நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். திரைப்படங்கள் ஒரு 60-70 படங்கள் வரைக்கும் பண்ணியிருக்கேன். சட்டத்தின் திரைப்பட விழா, கைநாட்டு, ஒரு கல்லூரியின் கதை, பிதாமகன், ஜென்டில்மேன், அழகேசன், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு வசந்த கீதம் டிஆர் படத்தில் நடிச்சிருக்கேன். கௌதமிக்கு ஃப்ரெண்டாக வக்கீலாக வருவேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்தி இங்கிலீஷ் டியூஷன் மட்டும் தான் வச்சு கற்றுக்கிட்டேன். அதுக்கு மேலே டைம் கிடையாது. அப்படி ஓடி உழைச்சிருக்கேன் இந்த உலக காரியங்களுக்காக. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அப்படி ஓடிட்டு இருந்தேன். அப்போ எல்லாமே இந்தி சீரியல், இந்தி படங்கள், தெலுங்கு, மலையாள படம் எல்லாமே பயங்கர பிஸின்னா அப்படி ஒரு பிஸி. மேடை நாடகங்கள் தினமும் இருக்கும். இப்படி போயிட்டு இருந்துச்சு. 4 வேலைக்காரங்க, 4 கார் இருக்கும். எந்த குறையும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு என்ன கணேஷ்க்கு என்னென்ன குடிப்பழக்கம் இருந்துச்சு. பெண்கள் கூட சகவாசம், நிறைய பெண்கள் கூட தொடர்பு வச்சிருப்பாரு. நான் சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை, கேட்க முடியாது. அப்படியே அவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவர் தான் உலகம்னு. ஆனால் 86ல் நான் மேடை நாடகம், டெய்லி மேடை நாடகம் இருக்கும். முடிச்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போய் என் ரூம் மாடியில் இருக்கும். மாடியில் ஏறி போகிறேன். என் தங்கச்சியும் அவரும் பெட்ரூம்லேருந்து வெளில வந்தாங்க. அப்போது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு தங்கச்சிக்கு. அப்போ நான் நினச்சிட்டேன்,
என்னமோ தெரியல, தங்கச்சி இவரும் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க கணேஷும் அப்படின்ட்டு 86வது வருஷத்தில் செத்துடணும். நான் நம்பியிருந்தேன் இவர் தான் உலகம்னு சின்ன குழந்தையிலேருந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு பிளேட் எடுத்து கையை கீறிக்கிட்டேன். அந்த கோடு இன்னும் கையில் இருக்குது, சாட்சிக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பிளேட் எடுத்து கையை கீறிட்டு 3 அட்டை தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். முதல் சாவு. ஸோ ட்ரிங்க்ஸ் பிராண்டி பாட்டில் ஒரு பிராண்டி அப்படியே ராவா எடுத்து குடிச்சிருக்கேன், செத்துடணுன்ட்டு, உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அண்ணன் பசங்க 2 பேர் நான் வளர்த்தேன். அப்போவே அந்த குழந்தைங்க மேலேனா அப்படி ஒரு பாசம் எனக்கு. அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நான் கொண்டு வந்து அந்த குழந்தைங்களை வளர்த்தேன். அந்த குழந்தைங்க கீழே இருந்தாங்க, படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இத்தனையும் நான் மேலே என் ரூமில் முடிச்சிட்டேன். ட்ரிங்க்ஸு பாட்டில் குடிச்சிட்டேன், பிளேட் எடுத்து கையை கீறி 3 கோடு போட்டிருக்கேன் கையில். அப்போ 3 அட்டை தூக்க மாத்திரை போட்டாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்திருக்கேன். அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு செத்துடலான்னு, இல்லைன்னா அன்னைக்கே போயிருக்க வேண்டிய உயிர் இது. 86வது வருஷத்தில் 2006 தான் ஆண்டவர் தூக்கி எடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. 6க்கு எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு பாருங்க. 6 மட்டும் சாத்தானின் நம்பர் இருந்து கரெக்டாக இருக்குது. 6 86ல் தற்கொலை முயற்சி. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து காப்பாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் 87ல் தான் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம். இது என்ன இப்போ குன்றத்தூர் ஃபர்ஸ்ட், இது இங்கே வந்து ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணோம். நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்க வேணாரு. ஏன்னா என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒன்று அப்படின்னு பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 87 98 வரைக்கும் அவர் கூட தான் வாழ்ந்தார். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். 4 வேலைக்காரங்க, 4 கார் எல்லாமே இருக்கு, நானும் சம்பாதிக்கிறேன். அப்போ 87 97 வரைக்கும் நான் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணேன்னா, இவரை நம்ப முடியாது, நம்ம சேர்த்து வச்சுக்கணும் நம்ம சம்பாதிக்கிற காசை அப்படின்னு ஒரு 100 பவுனுக்கு மேலே நகை சேர்த்தேன். இப்போ 1 பவுன் கூட சேர்க்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து 7000 ரூபா தான் ஒரு பவுனு, 4000 to 7000 அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் நகையிலே கொண்டு போய் போட்டு நிலத்தில் போடுவேன். இப்படியெல்லாம் சேர்த்து என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. 100 பவுன்கள் நகை இருந்துச்சு. கார் எனக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டேன். இப்படி இருந்துச்சு. அப்போ எந்த ஷூட்டிங் பண்ண அது அப்போ நாங்கள் அடையார் ஜீசஸ் கால்ஸ் கிட்ட தான் இருந்தோம். ஜீசஸ் கால்ஸ் எது பேருக்கு தெரியும்? அடையார் ஜீசஸ் கால்ஸ். அங்கே தான் ராஜா ஆனந்தபுரத்தில் தான் இருந்தேன். அப்போது ஜீசஸ் கால்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அப்போ ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலை. அப்போ ஜெபிச்சிருக்காங்க நிறைய பேர் எழுதி வச்சு ஜெபிப்பாங்களாம் ஜீசஸ் கால்ஸில். இந்த நடிக்கிறவங்கலாம் வரணும், இந்த நடிகைகள்லாம். அப்போ என்னை எழுதி வச்சு ஜெபிச்சிருக்காங்க. நான் ரசிக்கப்பட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, அந்த இது சாட்சி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இல்லை. அப்போ எழுதி வச்சு ஜெபிச்சா ஜெயம் எடுக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ தெரியல. அப்போ 98 வரைக்கும் அவர்கிட்ட வாழ்ந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். இந்த ஷூட்டிங் போனால் அழுது உட்காந்துருப்பேன். அவருக்கு சண்டை வரும். ஏன்னா நைட் லேட்டாக வந்து படுப்பார். எங்கே போய் சுற்றிட்டு வரீங்கன்னு கேட்பேன். இதுக்கு சண்டை வரும். இப்படி தான். அப்போ 98 என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் கதையெல்லாம் சொன்னோன்னு அவன் சொன்னான், 83 என் கூட ஆக்ட் பண்ணவன், நீ வா சாந்தி, நான் ஒன்று வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா நான் ராஜராஜ சோழன், அது குந்தவி நான் தான் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே நிறையா சரித்திர நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், டான்ஸ் ஆடுறது, இங்கே ஹிந்தி படம் எல்லா கேரக்டர்ஸ் பண்ணதுனால இப்படி போயிட்டு இருந்துச்சு. இந்த பொருள், இந்த நகையெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொன்னாலன்ட்டு, சரி நான் உன் கூட வந்து இருக்கேன்டி, அம்மாவை தங்கச்சியும் கணவர்கிட்ட விட்டுறேன் கணேஷ்கிட்ட அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுட்டு இவ கூட வந்துட்டேன். 99 கணேஷ் விட்டு பிரிகிறேன். அப்போது அவள் தான் பார்த்துக்கிட்டா. ஒரு 3 வருஷம் அவள் கூட இருந்தேன். அவள் தான் எல்லாம் பார்த்துக்குவா. லீஸுக்கு கொஞ்சம் நகை விற்று லீஸுக்கு போனேன். மாதம் வாடகை என்கிட்ட கேட்டு வாங்கினா ஏமாந்து கொடுப்பேன். அப்படி தான். ஏன்னா நடிக்கிறவங்க என்னன்னாக்கா ஒரு அன்புக்கு தான் ஏங்குவோம். எத்தனை பேர் இப்போ ஏசப்பாவோட அன்பு நம்மகிட்ட இருக்குது பூர்ணமாக. அப்போ வந்து அது கிடையாது இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை வந்து என் மேலே சாபம் விட்ட தாய் தான், நீ நாசமாக போயிட்டு ஓடி சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னு இருக்கிறதா. அப்படி யாரால சொல்ல முடியும் அந்த வார்த்தையை இல்லை? அப்போ இப்படி போயிட்டு ஃப்ரெண்டு 3 வருஷம் அவ கூட போயிருந்தேன். அப்போ நான் 4 பட்டு எடுத்து அவளுக்கு 2 பட்டு எடுத்து கொடுப்பேன். 2 முத்து போவளம் மணி 2 லைன் போட்டிருப்பேன். தங்கத்தை மதிக்கவே மாட்டேன். அதை ஆண்டவர் மதிச்சு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. யாரு? இயேசு. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ
அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவள் கொஞ்சம் என்னோட காருக்கு ஒரு 1 லேக் கட்ட வேண்டியிருந்துச்சு. மாதம் மாதம் கொடுத்து கட்ட சொன்னேன். அதை கட்டாமல் அவள் ஏமாத்திருக்கா. அவள் தான் எல்லாம் பார்த்துக்குவா. பேங்க் செக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பேன், பணம் போடுறது எடுக்கிறது எல்லாம் அவள் தான் பார்த்து, சமைச்சு போடுறது எல்லாம் பார்த்துக்குவா. என் ஃப்ரெண்டு அவளை நம்பினேன். ஸோ அவளை ஏமாத்தினான். அப்போ அந்த கார் முழுகிடுச்சு. 1 லேக் கட்டாமல் ஏமாத்திருக்கேன்ட்டு. அப்போ தான் ஃப்ரெண்டை நம்பி வந்தோம். அம்மா அப்பா தங்கச்சி கணவர் யாருமே நமக்கு சரியில்லை, ஃப்ரெண்டாவது நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவான்னு வந்தோமே. அவளும் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாளே, இனிமேல் நம்ம எப்படி அவ கூட இருக்கிறது? அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன். இப்போ 2001 98 கணேஷ் விட்டு வந்தேன். 2000 இவங்களை விட்டு எஸ்கேப் ஆகி அப்போ ஆட்டோவில் தான் வீடு தேடி சுற்றிட்டு இருக்கிறேன். கார் முழுகிடுச்சு. அப்போ ஒரு வீடு கிடச்சிது. அங்கே போய் ஒரு 1 இயர் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கலான்ட்டு கொஞ்சம் நகையை விற்றுட்டு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கி இப்போ தனியாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் அறிஞ்சிருக்கார் இல்லை, அவர் கூட இருந்திருக்கிறார். எப்போ நான் அவரை ஏறல, அவர் தான் என்ன அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அவர் தான் நம்மளை அறிஞ்சிருக்கிறார். ஸோ இப்படி போயிட்டு சொந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டேன். 2002 சொந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டேன். சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு. மாதம் 7000 கட்டணும். 15 வருஷம் டியூ போட்டு வாங்கிட்டேன். கொஞ்சம் முன் பணம் கட்டிட்டு அங்கே போயிட்டேன். 2002 அங்கே போனேன். 2004 கணேஷ் இறந்துட்டார். அல்லேலூயா, 2000 கணேஷ் இறந்துட்டார். அப்போ எனக்கு குழந்தைங்களும் இல்லை, இவர் இறந்துட்டார். அப்போ இப்படி தனிமையான வாழ்க்கை, ஷூட்டிங் போகிறது வருது. அந்த ஃப்ளாட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் இறந்தவொடனே இவர் எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு இப்படி தனிமையான வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ 2006 ஆச்சு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, உனக்கு குழந்தைங்களெல்லாம் கணேஷ் இறந்துட்டார், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா மெட்ராஸில் நீ தனியாக வாழ முடியாது அப்படின்னாங்க. சரின்னு நானும் என் கதையெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவரும் நானும் விரும்பி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம், இந்து கோயிலில். அவர் என்ன சொன்னார், கடைசி வரைக்கும் ஒன்று வச்சு பார்த்துக்க வேண்டார். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது யார்? இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஒரு குற்றம் கூட செய்யாத தெய்வம். நான் எவ்வளவோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இறந்தோடனே அடக்கம் பண்ணிட்டு 2006 ஆச்சு. என் கதையை ஒருத்தர் சொல்லி அவரும் நானும் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறோம். 2006 கல்யாணம் பண்ணிட்டு வந்து கலைமாமணி அவார்டு வாங்குறேன். ஜெயலலிதா அம்மா அப்பா சீஃப் மினிஸ்டர் அவங்க கையில். அந்த 3 பவுன் தங்க டாலர் என்கிட்ட இருந்துச்சு. என் நகையெல்லாம் இருந்துச்சு. இவர் கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் கூட அவர் கூட வாழலைங்க. அவர் கருப்பாக இருப்பார், நான் கலராக இருக்கேன். சந்தேகப்பட ஆரம்பித்தார் என் மேலே. அப்போது இப்படி திரும்பினா அங்கே இவனை பார்க்குறேன்னுவார், இப்படி திரும்பினா இங்கே இவனை பார்க்குறேன்னுவார். நான் ஷூட்டிங் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் பணம் கொண்டு வந்து கொடுக்குறதில்ல, என்னோட காசுலேயே வாழ்ந்துட்டு என் படத்துலேயே வாழ்ந்து குடிப்பார். அடிக்க ஆரம்பித்தார், சந்தேகப்பட ஆரம்பித்தார். இந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு டார்ச்சரான வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த டார்ச்சர் ஒரு நடிகைக்கு வருமானு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. சந்தேகப்பட்டு அடித்தார். ஓகே, அது கூட பரவாயில்ல. ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். அவங்க காரில் வந்து இறங்குறேன். அப்போ ஃபுல் குடியில் இருந்தார். நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு வரல, வேற எங்கேயும் சுற்றிட்டு வர அப்படி சந்தேகப்பட்டு அடித்து கீழே தள்ளி கத்தி எடுத்து கொலையை பண்ண வந்துட்டார். அன்னைக்கு செத்தது 2வது சாவு. அன்னைக்கு செத்து இருக்கணும். ஏதோ ஒரு தைரியம் சிங்கிள் பெட்ரூமில் அவர் தள்ளி உள்ளே கதவை தப்பா போட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன். தீபிகான்னு ஒருத்தி, அவள் ஷூட்டிங் நடிக்கிறவ. அவளை கூப்பிட்றேன். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன், கொலையை பண்ண வந்துட்டான், வாடின்னு கூப்பிட்றேன். அவள் என்ன பண்ணுவா, அவள் ஹாலில் உட்காந்து அவள் போயிட்டான். நீ காலையில் கதை திறந்துக்கோ, கதவை திறக்காதன்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் காலைல வரைக்கும் ஹாலில் படுத்துருந்துட்டு கதவை திறக்கிறேன். காலில் விழுந்தார். உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னாக்கா அவர் அன்பு இல்லைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு ஏசப்பாவை தவிர வேறு யார்கிட்டே அன்பு கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே. அன்பு எங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுத்தாதான் அன்பு வரும், இல்லைன்னா சாபம் விட்ட தாய் தான். அப்போ இந்த கணவர் 2வது கணவர் நகையெல்லாம் கொண்டு போய் விற்றுருவார். பீரோ சாவி வச்சுட்டு அதுக்கு அடி உத. ஏன் பீரோ சாவி வச்சுட்டு போக மாட்டேன், நான் உன் கனவு இல்லையா கொடு. அப்போ அந்த பொருளை எடுத்துக்கிட்டு போய் விற்றுருவார். ஒரு நல்ல பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. குடிச்சிட்டு வர்றது அடிக்கிறது சந்தேகம். இதுதான் 6 மாதத்துக்கு மருந்து வச்சு கொடுத்து அப்படி ஒரு டார்ச்சரான வாழ்க்கை. அப்போ அதுக்கப்புறம் மறுநாள் கதவை திறந்த உடனே காலில் விழுந்தார். அப்போ நான் பயந்துட்டேன். ஏன்னா அப்போ ஆண்டவர் அறியல, அந்த மார்க்கத்தில் இருக்கேன் நான். ஸோ அப்போ பயம் தானே, உயிர் மேலே ஆசை இருக்கும். இன்றைக்கி நான் ரெடியாக இருக்கேன் பரலோகம் போகிறதுக்கு. ஆமாம் சொல்லுங்க. எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? வெள்ளை விட தரிச்சாச்சு, தயாராக இருக்கேன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான். ஸோ அன்னைக்கு அந்த தெரியாதுல்ல. ஏன்னா நான் சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன், வேற அன்பு கிடையாது. ஆனால் எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நேசிக்கிற ஒரே தெய்வம் யாரு? இயேசு. இயேசு இயேசு. எதுவும் இல்லைன்னா நீ வாமா, அப்படியே வா, இருக்கிற வண்ணமா வா, உன்னை நான் வணைகிற பரம குயவன் அப்படின்ட்டார் ஆண்டவர். அவர் தான் வரைய முடியும் நம்மளெல்லாம். அப்போ அவரை பிரித்து விட்டாச்சு. அப்படியே பிரித்து விட்டுருங்க, நான் வாழ மாட்டேன் அவர்கிட்ட. அம்மா எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லி, எங்கள் அண்ணன் பசங்க அப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் வளர்த்த பசங்களுக்கு. அவன் எல்லாம் சேர்ந்து பண்ணி வச்சாங்க. பிரித்து விட்டுருங்கடா, நான் வாழ மாட்டேன், கொலை பண்ண வந்துட்டான், பயமாக இருக்குது,
அப்படின்னு பிரித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வர்றது குறைஞ்சிருச்சு. ஷூட்டிங்லாம் கெடுத்துருக்காரு. ஷூட்டிங் கொடுக்காதீங்க, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ கூட இருந்த ஒரு 6 மாதத்தில் அப்படி ஒரு குழியை பறித்து மருந்தெல்லாம் வச்சு கொடுத்து கொலை பண்ண வந்து இத்தனை பண்ணியிருக்காரு. சந்தைப்பட்டு அடித்து டார்ச்சர் வாழ்க்கை. அப்போ அதுலேருந்து விலகி அப்போ ஷூட்டிங் கோயிலாக சுற்றுவாங்க நான். ஏன்னா சமாதானத்தை தேடி. அந்த சமாதானம் எங்கே கிடைக்கும் இன்னும் ஜனங்களுக்கு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஜனங்களுக்கு தெரியல அந்த சமாதான பிரபு யாருன்னு தெரியல. எனக்கும் தெரியல. காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் சுத்தாத கோயில் இல்லை, போகாத இடம் கிடையாது. சமாதானத்தை தேடி எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காதுங்க. அமர்ந்து ஜெபம் பண்ணி எழும்பி பிரகாசி. ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், சமாதான பிரபு வந்து நிப்பாரு. ஹல்லேலூயா. உலகத்துல கூட சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு மட்டும்தான். எங்க போய் நீ எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் சரி, நீ காசியில போய் குளி, கங்கையில போய் குளி, சனி பகவான் கோயில போய் குளி, எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணதுனால தான் பேசுறேன் தைரியமா. எது பண்ணாலும் சாபம் நீங்காது, பாவம் நீங்காது. அதான் சொன்னேன், பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தார் ஐயா. நம்ம மீட்கத்தான் சிலுவை சுமந்தார். அத்தனை அடிகள் பட்டாரு. இல்ல தெரியல. நம்ம கங்கையில போய் அரை நாள் உட்காந்து அழுது இருக்கேன். கங்கை ஒரு பெண் நதின்றாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு மேல இறக்கம் பிறக்கல. எப்படி பிறக்கும்? கண் இருந்து காணாது, வாயிருந்து பேசாது, மூக்கு இருந்து நுகராது, கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது. ஆனா நம்ம தூக்கி சுமக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தாங்க. அந்த தெய்வங்களை 4 பேர் தூக்கி சுமந்தாதான் சுமக்க முடியும். நம்மளை தூக்கி சுமக்கிற இயேசு மட்டும்தாங்க. அவர் மட்டும்தாங்க. யாரும் தூக்க மாட்டாங்க நம்மள. அம்மா கூட கொஞ்சம் குழந்தையா இருக்க வரைக்கும் தூக்குவாங்க, அதுக்கப்புறம் கீழே விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட தாய் தான் என் தாயெல்லாம். என் பணத்துக்காக தான் என்கிட்ட இருந்த தாய். அதுதான் சொல்ல, ஆண்டவர் தான் தாயின் மேலான ஒரு அன்பு கொடுக்குற தெய்வம். எப்படி? தாயின் மேலான அன்பு. அப்போ வீட்டுக்கு வரும்போது நினைப்பேன், கங்கையில் கொஞ்சம் அரை நாள் அழுது சிங்க அந்த பிண்டம் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்த கங்கை ஒரு பெண், அது எதான் போகணும், ஒரு சமாதானம் இல்லை. எப்படி இருக்கும்? இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சோம்னா சமாதானம் நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம காரியம் மாறுதா இல்லையா? முருதக்காய்க்கு காரியம் மாறுதலா முடியுதா இல்லையா? நமக்கு நம்மளை தூக்கி போட மாட்டாரு. யார் பண்ணாலும் அவங்கள கூட தூக்கில போடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை இல்லையில. ஏன்னா எல்லாமே அப்படிதான். ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். தெரியாது யாரை நம்பினேன் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையே. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னமோ நடிகையா இருக்கும், வெளியில சொல்லாம் அவமானம், அதை சொல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படிதான் பந்தாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டோல வந்து இறங்கினேன் நான். அல்லேலூயா. பந்தாவே தேவையில்லைங்க ஏசப்பா கிட்ட. பந்தா இருந்தா ஏச தாழ்மை கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பந்தா இருந்தா கிருபையே வராது நமக்கு. பந்தா எங்க இல்லையோ அங்கதான் ஆண்டவர் இருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். ஸோ வீட்டுக்கு திரும்பி வரும்போது கோயிலெல்லாம் போய் சுத்திட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. திரும்பி வரும்போது ஒரு சமாதானம் இருக்காது. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கு? நம்ம போய் கோயில சுத்திட்டு வந்திருக்கோமே, ஏன் சமாதானம் இல்லை? ஒரு இந்து கோயிலுக்கு போய் இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணேன்னா ஒரு பவர் வருதான்னு பார்ப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். இந்து கோயிலில் உட்காந்து ஆண்டவர் அறியாதப்போ இந்து கோயிலில் உட்காந்து அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பவர் வருதான்னு பார்த்துருக்கேன் நான். இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறாங்களே, ஏன் ஒரு பவர் வரல அப்படின்ட்டு அந்த ஆவியான ஒரு பவர் அங்கே எதிர்பார்த்துருக்கேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு புரியல அது. அப்போ இப்போதான் புரியுது எனக்கு. என்ன இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறாங்களே, பால் ஊற்றுறாங்க, தேனை ஊற்றுறாங்க, அத்தனையும் ஊற்றுறாங்களே, ஏன் ஒரு பவர் வரல அப்படின்ட்டு தெரியல எனக்கு. இப்போ நினச்சா ஆவியானவர் மகிமை இங்கே தான் இருக்கு. அந்த மகிமை தேவைன்னா இங்கே வரணும். எங்கே போய் உட்காந்தாலும் பவர் வராது. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். எந்த சொல்லால? இயேசு என்ற சொல்லாலே விரட்டி விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வீட்டுக்கு வந்து ஒரு சமாதானம் இல்லை. ஏன் இவ்வளவு பண்றவன் ஏன் நமக்கு சமாதானம் இல்லை தெரியல. இப்படியே போச்சு. அப்ப நகையெல்லாம் வித்துட்டு அதை வாழ்வேன். ஏன்னா எப்படி வேணாலும் வாழலான்னு ஆண்டவனை தூக்கி எடுக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படித்தான் வாழணும்னு ஒரு குறிக்கோள் வச்சிருந்தேன். அப்பவே நல்ல கம்பெனினா நடிப்பேன், நடிக்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு எடுத்து தான் பார்ப்பேன் நான். அதனால தான் ஆண்டவனை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. இவ கொஞ்சத்துல உண்மையா இருக்காப்பா, இவளை வந்து நம்ம தூக்கி எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் நகையெல்லாம் வித்துட்டு கலைமாமணி டாலர் கூட விற்றேன். 100 பவுன் நகை போய், நிலம் போய், கார் போயிடுச்சு முதல்லையே. ஸோ கலைமாமணி 3 பவுன் தங்கடா அதை கூட விற்றேன். ஒரு கடையில் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா என் பேர் அதில் போட்டிருக்கோம், கலைமாமணி சாந்தி கணேசன் போட்டிருக்கோம். விற்க முடியாது. லெட்ரு எழுதி கையெழுத்து போட்டு இந்த டாலரை நான் விற்கிறேன் அப்படி சொல்லிட்டு விற்று அந்த காசு வச்சு வாழ்க்கையை ஓட்டினேன். அப்புறம் எல்லா நகையும் எங்கள் ஆலையும் நிலம் 2 இடத்துல நிலம், ஸ்ரீபெருமை பள்ளிக்கிற 2 இடத்துல நிலம் போட்டு வச்சுருந்தேன். அங்கே ஒரு 1.5 கிரவுண்டு, இங்கே ஒரு 1 கிரவுண்டு. அதையும் விற்று அந்த காசை வாங்கி செலவு பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு கையில் நிலம் இருக்குது, நகை இருக்குது, விற்று சாப்பிடுவோம். தப்பான வாழ்க்கை போகக்கூடாது, அவ்வளோதான் ஒரே குறிக்கோள். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் பார்த்துருக்கார். கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற தெய்வம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ எல்லாம் போச்சு. கலைமாமணி டாலர் வித்தாச்சு. வெள்ளித்தட்டு, வெள்ளி குத்துளுக்கெல்லாம் விற்று சாப்பிட்டேன். நம்ப முடியுதா? ஒரு நடிகைக்கு இப்படி ஒரு கலர் உள்ள ஒரு நடிகைக்கு அந்த நிலைமை வந்திருக்கான்ட்டு வந்தது. அதாங்க ஜீவனுள்ள சாட்சி. அதான் ஜீவனுள்ள சாட்சி. அதெல்லாம் வித்து அந்த காசு வச்சு வாழ்ந்தாச்சு. அப்புறம் பட்டுப்படவை 10,000 கொடுத்து ஒரு பட்டுப்படவை வாங்கியிருந்தேன். அதை வித்தா இந்த மாசம் 2,000 வந்தா போதுமே. தங்க சரிகைன்னு சொல்லி தான் கடையில் வாங்கினேன். அது செம்பு சரிகையாம். சேட்டு கடையில் கொண்டு போய் அடமான வச்சுட்டு வாங்கினேன். சித்தப்பாட்ட கொடுத்து அனுப்புறேன். 10,000 கொடுத்து வாங்கின சித்தப்பா, ஒரு 2,000 இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க. போய் நான் போக முடியாது. நல்ல இப்போ ஃபேமஸ்ல இருக்கேன். நான் 2006 நடந்த கதை ஃபேமஸ்ல இருக்கேன். நான் போனா என்னடா இது வந்து சேட்டு கடையில் வந்து நிக்குதுன்னு அவமானம். நம்ம அந்த அவமானத்தை தாங்க தேவையில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சுமந்துட்டார் சிலுவையில, இல்லையா? நான் அதெல்லாம் சுமந்தேன். சித்தப்பா திருப்பி கொண்டு வந்துட்டார். செம்பு சரிகமா வச்சுக்க மாட்டான்ட்டு. அப்ப என்ன பண்றது? இந்த செப்டம்பர் 22 என்னோட பிறந்த நாள் வரும். அன்னைக்கு எல்லாரும் வேன் வச்சு கூட்டு போவேன். ஆண்டவர் அறியாதப்போ திருவக்கரை கூட்டு போய் அபிஷேகம் பண்ணி வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரும் வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டு நான் வருவேன் என் கார்ல. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கோயில் அப்படி அந்த மாதிரி அதான் பக்தியோட கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையா கூப்பிடுங்க, ஏசப்பா வந்து நிப்பாரு. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் போச்சு. பட்டுப்படவை அடைமணம் வைக்கணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுவும் முடிஞ்சது. இப்போ என்ன கையில காசு இல்லை, எங்க போய் நிக்கிறது? நான் தான் தீபாவளி பொங்கல் துணிமணி பட்டாசு ஸ்வீட் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன். ரொம்ப வருஷமா எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அங்கே கணேஷ் கிட்ட இருந்த வரைக்கும் வருஷம் எல்லாருக்கும் போகும். நான் போய் எங்கேயும் நிற்க மாட்டேன், எல்லாரும் கொடுத்து தான் பழக்கம். அப்போ எங்கே போய் நிற்கிறது? நம்ம எங்கே போய் நிற்க முடியும்? ஒரு நடிகை ஒன்றும் கையில் இல்லை. அப்போ விக்கிரகங்கள் இவ்வளோ பெரிய நடராசராக இருக்கும். 5 பொண்ணில் நான் பரதநாட்டிய டான்ஸருங்கிறதுனால இங்கேருந்து இவ்வளோ பெருசு. அது வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் வச்சுற பூஜை ரூம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டு விற்கிறதுக்கு போகிறேன். சித்தப்பாட்ட கொடுத்து அனுப்புறேன். போய் மயிலாப்பூர்ல போய் இந்த சிலையெல்லாம் வித்துட்டு வாங்க சித்தப்பா, கையில் செலவு காசு இல்லைன்ட்டு கொண்டு போயிட்டு பஸ்ல போயிட்டு அப்படி சாயங்காலம் திருப்பி கொண்டு வராரு. ஏன்னா 50 இருக்கு, திருட்டு சிலை வாங்க மாட்டாங்கன்ட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாரு. அப்ப நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கூட்டு போறேன். அவளை வந்து கூட்டு போறேன். நான் ஸ்கூட்டர்ல, எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட சைக்கிள் ஓட்ட தெரியாது. சின்ன வயசுல இருந்து கார்லயே போய் பழக்கம். அப்ப இருந்து ஆண்டவர் அப்படிதான் என்ன வச்சிருந்தார். இப்பவும் நல்லா தான் வச்சிருக்காரு. எந்த குறையும் எனக்கு. அவர் கூடவே இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை. ஸோ இந்த சிலையெல்லாம் அவளை கூட்டு போய் போடுற அந்த கடைக்காரர் கேட்குறாரு, ஏன் மேடம்? ஏன்னா 50 வச்சிருக்கேன், தங்கத்தில் வெள்ளியிலலாம் அது போட்டால் திருப்பி வாங்க முடியாது, அவ்வளோ விலை. எதுக்கு நீங்கள் விற்கிறீங்கன்னு என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட கையில் காசு இல்லை, அதான் விற்கிறேன்னு சொல்ல முடியுமா? பொய்ய சொன்னேன். நான் ஃபாரின் போய் செட்டில் ஆக போகிறேன், அதனால சிலையெல்லாம் விற்கிறேன் அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபாரின் அது பரலோகம் தான். அந்த வார்த்தை தான் அந்த வாயில வந்துருக்கு, தெரியல. ஏன்னா அவரோட பிள்ளையாண்டி மாதிரி இருக்குன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை. ஸோ வித்துட்டு 4,500 ரூபா வந்துச்சு. 2006 கடைசியில் நடந்த கதை. ஸோ அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கு. அப்போ பெரிய மனுஷங்களுக்கு ஒருத்தருக்கு லெட்டர் போடுறேன். இது மாதிரி, ஐயா நான் சாந்தி கணேஷ், அவர் வந்து ஏன்னா ராஜராஜ சோழன் சரித்திர நாடகங்கள்லாம் பார்க்க வருவார். அதெல்லாம் சொன்னால் தெரியும் உங்களுக்கு. வந்து பார்க்க வருவார். அவ்வளோ சின்ன சின்ன குழந்தைலேருந்து எனக்கு என்ன அவருக்கு தெரியும். எனக்கு அவர் வயசானவர், என்ன அவருக்கு தெரியும். ஸோ அந்த உரிமையில் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். இது மாதிரி, ஐயா நான் கஷ்டப்படுறேன், கணேஷ் இறந்துட்டாரு, ஷூட்டிங்கும் இல்லை, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு லெட்டர் போட்டேன். அந்த லெட்டர் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னு பதில் மட்டும் போட்டாங்க 2006 கடைசியில். அப்போது ஃபோனில் கூட கூப்பிட்டு விசாரிக்கல. இந்த சிலையெல்லாம் விற்ற காசு காலி ஆகிட்டே இருக்குது. 3 மாதமாக லேண்ட்லைனில் ஃபோன் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்குறேன். 3 மாதமாக கேட்குறேன், அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல. அப்போ இந்த சிலையெல்லாம் விற்ற காசு எல்லாம் காலி ஆகிடுச்சு. கடைசி பணம் 200 ரூபாய் தான் இருக்குது. கடைசி அமௌண்ட்டு. வேறு பணம் கிடையாது, பொருள் கிடையாது, நகை கிடையாது, ஒன்றும் கிடையாது விற்கிறதுக்கு. அதை எடுத்துகிட்டு போக 100 ரூபா, வர 100 ரூபா. ஆட்டோவில் போயிட்டு என் விசிட்டிங் கார்டை போயிருக்கோம், ஃபோட்டோ போட்டு அதை கொடுக்குறேன். இது மாதிரி செக்யூரிட்டி கிட்ட, இது மாதிரி ஐயாட்ட கொடுங்க. சரிம்மா, ஐயா கிளம்பும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே வெயிட் பண்ணுங்க அடுத்த தெருவில் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் அம்பாஸ்டர் கிளம்பி போயிடுச்சு. அப்போ போய் கேட்குறேன், என்னங்க ஐயாட்ட சொல்லிங்களா நான் வந்திருக்கேன்ட்டு. இல்லைம்மா, உங்களை ஐயா போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்கிறாரு, இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டாரு அப்படின்னு. எனக்கு ஷாக்கு. 200 ரூபாய் போக 100 ரூபாய், வர 100 ரூபாய் காலி ஆகிடுச்சு.
இவர்கிட்ட உதவின்னு வந்து கேட்டு இன்னும் நமக்கு உதவி பண்ணலையே, இப்படி நம்மளை வந்து கைவிட்டார, இனிமேல் என்ன பண்ணுவேன், என்ன எப்படி வாழறது? மெட்ராஸில் வீட்டுக்கு போயாச்சு, கோவத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரு பைசா கிடையாது கையில், எப்படி வாழ போகிறேன் மெட்ராஸில், எங்கே போய் நிற்க போகிறேன் தெரியல. அவ பிச்சைக்கார நிலைமை, பிச்சை எடுக்கிற நிலைமை தான். ஒரு சாந்தி கணேஷ் பிச்சைக்காரியாக மாறணும், அது வேண்டான்ட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பெட்டு மேலே சேர் தூக்கி போட்டு தூளி கட்ட துப்பட்டாவை நுழைச்சிட்டு கழுத்தில் மாட்டிட்டேன். சுருக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு சுருக்கு மாற்றம் தெரிஞ்சது அன்னைக்கு போயிருப்பேன். 2006 தெரியல. 3 தடவை 4 தடவை சேர்ல ஏறுறேன் இறங்குறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானம் பண்ணேன். சரி என்னமோ தெரியல, பயம் வருது, என்ன பயம்னு தெரியல. ஆண்டவர் பயத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆத்மா வந்து பாதாளத்துக்கு போக கூடாது, ஆண்டவர் அந்த பயத்தை கொடுத்துருக்கிறார். 3 தடவை 4 தடவை சேர்ல இருந்து கீழே இறங்குறேன். அப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணேன், சரி பார்ப்போம், 3 மாசம் நம்ம வெயிட் பண்ணுவோம், 1 மாசம் வெயிட் பண்ணுவோம், எந்த ஷூட்டிங் வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வழியை தேடிக்கலாம் அப்படின்னு பயம் கலந்த திகிலோட சேர் இருந்து கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த என்னோட நலம் வித்த ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ராத்திரி கேட்குறேன் நான். அதுக்கப்புறம் ஆமாம் கொஞ்சம் மறந்துட்டேன். ஆமாம் அதுலேருந்து இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்னத்திரை மீட்டிங் போகிறேன். ஏன்னா அங்கே போய் நம்ம ஷூட்டிங்லன்னா கேட்கலாம், அப்போ ஷூட்டிங் கொடுப்பாங்க. அதுக்காக போகிறேன். அந்த சின்னத்திரை மீட்டிங் போனால் நம்ம ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த தற்கொலை முயற்சிக்கு அப்புறம் ஏன்னா சொல்ல முடியாது வெளியில், போயிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கீழே இறங்குறேன். ஜெயின்னு ஒரு மேனேஜர், அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், ஜெய் சார் எனக்கு ஷூட்டிங்கில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. சரிம்மா இன்னைக்கு செகண்ட் சண்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமாம் செகண்ட் சண்டே இன்னைக்கு ஹோட்டல் விஜய் பார்க்கில் ஒரு மீட்டிங் இருக்குது வாங்கன்ட்டு போயிட்டார். எனக்கு பயம், ஒரு நடிகை ஒரு ஹோட்டலில் கூப்பிட்றாங்க, தப்பு பண்ண தான் கூப்பிட்றாங்க, நான் எப்படி போகிறதுன்னு பயந்துகிட்டே இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டு பிருந்தா, அவள் ஸ்கூட்டர் ஓட்டுவான், அவளை கூப்பிட்றேன். டே வாடி என்னன்னு தெரில, அவர் கூப்பிட்றாரு மேனேஜரு, விஜய் பார்க்கு போகணும் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போகிறேன். பயந்துக்கிட்டே போகிறேன். அந்த மீட்டிங் போனால் அது நான் பயந்த மாதிரி மீட்டிங் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். பிரதர் மோகன் சி லாசரஸ் அவங்க திரைப்படத்துறை மக்களுக்காக போட்ட மீட்டிங். அன்னைக்கு போய் அப்படி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரி தாங்க ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு பிரதர் மோகன் சி லாசரஸ் அவங்க அவருடைய சாட்சியை சொல்லி ஜபம் எடுத்தார் பாருங்க. அன்னைக்கு தேம்பி தேம்பி அழுதுருக்கேங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இப்போவே எனக்கு கண்ணீர் வருதுன்னா அப்போ எப்படி எழுதிருப்பேன் நான்? இல்லை ஒன்றுமே இல்லை, திக்கட்ட நிலைமை, யாரும் காப்பாற்ற ஆளுங்க கிடையாது, கையில் பணம் கிடையாது, வாழ்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, திக்கட்ட நிலையில் அந்த 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 மீட்டிங் போய் உட்காந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு அவர் சாட்சியை சொல்லி ஜபையை எடுத்த பண்ணிக்கு தேம்பி தேம்பி எழுதிருக்கேன். அந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் தொட்டிருக்கிறார். கண்ணீரை பார்த்து சும்மா விட்டுட்டு போகிற தெய்வம் நம்ம தெய்வம் இல்லைங்க. ஆகாரின் கண்ணீரை கண்டு நீரூற்றே கட்டளையிட்டார் அந்த குழந்தை சாவக்கூடாதுன்னு. இந்த குழந்தை சாவக்கூடாதுன்னு ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ அன்னைக்கு தொட்டிருக்காரு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி கிடைச்ச முதல்ல வாக்குத்தத்த வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எனக்கு வசனம் தெரியாது, ஏசு யாருன்னு தெரியாது. அந்த பீச் ரோடில் டிவி ஸ்டேஷன் ஷூட்டிங் போவேன், அது ஏசு நேசிக்கிறாரு ஒரு எழுத்து மட்டும் இருக்கும், அதை பார்த்து கிராஸ் மட்டும் போட்டு போவேன் ஷூட்டிங் போகும்போது, டிவி ஸ்டேஷன் ரெக்கார்டிங் போகும்போது ட்ராமா. ஸோ அவ்வளோதான் தெரியும் ஏசு, அதை பற்றி தெரியாததுக்கு மேலே. அப்போ இந்த வார்த்தை எனக்கு தெரியல. சரி இந்த வார்த்தை எழுதி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி அப்போ நான் சொல்கிறேன், நம்மளாம் இந்துக்கள் எப்படி இருக்கும் பாரு ஒரு, ஆனால் இந்துக்கள் எப்படி இருக்க பாருன்னு நம்ம சொன்னால் இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பேன், கவரிங் நகையாவது போட்டுட்டு இருப்போம். ஏன்னா கோயிலுக்கு போனால் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. கவரிங் நகையை போட்டு போட்டால் தான் கோயிலே ஒரு பிரசாதம் வாங்க முடியும். நீ தட்டில் வந்து காசு போட்டால் தான் பிரசாதம் கிடைக்கும். எனக்கு பூ வேணுமா, தட்டில் காசு போட்டால் தான் பூ கொடுப்பாரு ஐயர், எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ திட்டிட்டு படுத்திருக்கேன், நம்மளும் இந்துக்கள் எப்படி இருக்கும் பாரு, அவர் கிறிஸ்டின் இப்படி இருக்காங்க, ஒரு கலை இல்லையே, முகத்தை பார்த்து எடை போட்டுருவோம், இவங்களுக்கு என்ன சாட்சி இருக்க போகுது, இல்லை இவங்க இப்படி தானே, அவங்க அப்படி தானே, சினிமா தானே அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். அந்த இருதய மகா திருக்குள்ளதும் கேளுள்ளதுமா இருக்கிறதா, அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். வீட்டுக்கு வந்துட்டு படுத்தாச்சு. அப்போ திட்டிட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிலம் வித்த காசு அந்த காசு செலவு பண்ணிவிட்டேன். அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் ஆகிடுச்சு. அவங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. அந்த ஃபேமிலி என்னை தேடி வருது. அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்க தேடி வந்து என்னை கூப்பிடுறாங்க, என்ன நீ இப்படி தனியாக இருக்க, வீட்டுக்கெலாம் வரமாட்டேங்கிற, வீட்டுக்கு வரப்போகிறேன்னு கூப்பிட்டு எனக்கு கார் வச்சு, நாங்கள் காரில் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அவங்க முதல் தடவை அவங்க காரை எனக்கு அனுப்பி ஸ்லீப்பர் கூப்பிட்டு போய் கையெழுத்து போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த நிலத்தை 10,000 ரூபா வச்சு கொடுத்தாங்க. கையில் ஒரு பைசா இல்லாதவளுக்கு இந்த மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு 10,000 ரூபா கையில் கிடைக்குது. பட்டுப்படை வச்சு கொடுக்குது அந்த அம்மா. முதல் தடவை நான் வாங்குறேன் அதுக்கிட்ட இருந்து. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட வந்து அவர் யாரையும் சீனு புறவை தள்ள மாட்டாருங்க, அரவணைக்கிற தெய்வம். நீ எப்படி இருந்தாலும் நீ அப்படியே மகளே அப்படிதான் அவர் கூப்பிட்டுருக்காரு. தெரில
ஸோ அந்த 10,000 வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ தான் கேட்குறேன் ஒரு நாள் ராத்திரி, எனக்கு ஒரு 105 டிகிரி ஜுரம் அடிக்கிட்டு இருக்கு. பிரசாதத்தை அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன் இந்து கோயிலில். நீ வந்து பிரசாதத்தை நீங்கள் தான் வந்து வாங்கணும், இல்லைன்னா சாமி குத்தம் வந்துடுன்றார் ஐயர். எப்படி நான் போய் வாங்க? 105 டிகிரி ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு. ஜுரத்தை நீக்கின தெய்வம் யாரு? ஏசு. பேதுருவின் மாமியின் கையை தொட்டணும், ஜுரம் நீங்கிட்டுரு. என்னை தொட்டத்துக்கு யாருமே இல்லை. அப்போ பிரசாதத்தை நீங்கள் தான் வந்து வாங்கணுன்றார் ஐயர். அப்போ ஒரு நாள் ராத்திரி கேட்குறேன், தனியாக தானே வீட்டில் இருக்கேன், யாரும் இல்லைல்ல. அப்போது ஒரு நாள் ராத்திரி கேட்குறேன், ஒரு புட்டபர்த்தி சாய்பாபா எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்கே போய் ஆசிரமத்தை தங்கிக்கலான்னு கேட்க போயிருக்கேன். அப்போ ஆண்டவர் அறியாதப்போ அப்போ சொன்னாங்க, என்னை பார்த்தா என்ன எனக்கு மல்டி மில்லியனர் தான் நினைப்பாங்க, காசு இல்லாத நினைப்பாங்களே யாராவது. மல்டி மில்லியனர் எல்லாம் நிறைய சொத்து இருக்குப்பா இவங்களுக்கு, அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அப்போ கேட்டேன், இங்கே வந்து தங்கினா என்னங்க பண்ணுன்னு கேட்குறேன். புட்டபர்த்தி சாய்பாபா ஆசிரமத்தில், மேடம் உங்கள்கிட்ட சொத்து இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம். எப்படி? சொத்து இருந்தால் எழுதி ஆசிரமத்தில் கொடுத்துட்டு நம்ம அங்கே போய் தங்கிக்கணுமா? என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. நான் எங்கிட்ட சொத்தை எழுதி கொடுக்கறது? வேற யாரும் சொத்தை எழுதி தர முடியாது. என்கிட்ட சொத்து இல்லை. சரி அங்கே போக பெரிய பணக்கார ஆசிரமப்பா, அந்த ஆசிரமம் நான் போக முடியாது, விட்டுட்டேன் அந்த ஐடியாவை. பக்கத்துல ஐயர் இருக்காரு, உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கேன். வந்து அந்த ஐயரை நம்ம வந்து பார்ப்பாரா? கண்டிப்பாக பார்க்க மாட்டார். அப்புறம் நம்மளை வந்து நான் இப்போ தனியாக இருக்கேன், செத்துட்டா அனாதை பணமாக போக மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நம்மளை ஜபம் பண்ணியாவது எடுத்து போடுவாங்க. அனாதை பணம் கிடையாது நான். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பா கூடவே இருக்காரு, அவர் பெரிய தெய்வம். அதோட நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக சொல்ல மாட்டீங்களா? ஸோ அந்த ராத்திரி வந்து அந்த எண்ணம் எனக்கு, இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அனாதை பணம் போக மாட்டோம், அட்லீஸ்ட் கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணியே எடுத்து போடுவாங்க. அப்போ நான் கேட்குறேன், உலகத்தில் 33 கோடி தேவர்களை நான் கும்பிட்டுருக்கேன், எந்த ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற வரல. என்னை காப்பாற்ற ஒரு தெய்வம் போதும். அது யாரு யாரு யாருன்னு கேட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம் என் மேலே தண்ணி தெளிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எசேக்கியேல்ல வரும், உண்மையை சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நரகலான விக்கிரகங்களை உன்னிட்டு விளக்குவேன். விக்கிரகத்தில் எப்போ விலக்கி போட்டாரு? தண்ணி தெளிச்சிட்டாரு, அவர் பிள்ளையா மாத்திட்டாரு. தெரியல, தொடச்சிட்டு படுத்துட்டேன். அதில் ஒரு மாதம் போச்சு, அந்த 10,000 வச்சு அந்த ஒரு மாதத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ ஜூனியர் பாலையா பிரதர் இப்போ இறந்துட்டாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர் நீங்கள் இன்றைக்கி மோகன்சி பிரதர் மீட்டிங் வந்திருந்தீங்க, உங்கள் நம்பர் இன்றைக்கி தான் கிடச்சிது, ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்றைக்கி தான் கிடச்சிது, நீங்கள் எங்கள் வீட்டில் வீட்டுக்கூட்ட வச்சுருக்கோம், வாங்க சிஸ்டர்னு கூப்பிட்றாரு. எப்படி லிங்க் எப்படி ஆகுது பாருங்க, கரெக்டாக. அதான் பிளான் பண்ணுற தெய்வம். நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர்? பிளான் பண்ணுவார். யாருக்கு எப்படி பண்ணணுன்ற அவருக்கு தெரியும், கரெக்டாக தெரியும். அப்போது அவர் காத்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் என் நரகத்துக்கு எத்தனை ஆத்மாக்கள் போயிட்டு இருக்கு, கண்ணீர் ரத்த கண்ணீர் வச்சு இன்னும் காத்துக்கிட்டு இருக்காரு. நரகத்துக்கு போகக்கூடாதே, பரலோகத்துக்கு வரணுமே, என்கிட்ட வரணுமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். தெரியல. ஸோ அப்போ படுத்துட்டு தண்ணி தச்சு கூப்பிட்டாரு. சரி இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அந்த வீட்டுக்கூடத்துக்கு போனேன். வீட்டுக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கூடலாம் முடிஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். அன்றைக்கி மோகன்சி பிரதர் மீட்டிங் போனப்போ சாப்பாடு சாப்பிட மாட்டேன், சாப்பிடல. ஏன்னா சாத்தான் சொல்லிட்டு சாப்பிடாத, சாப்பிட்டா இயேசு உள்ளத்தில் வந்துடுவார் அப்படின்ட்டான். அவன் தானே சொல்லியிருக்கான், வேற யார் இருக்கா? நல்லது செய்ய இயேசு இருக்காரு, கெட்டது செய்ய யார் இருக்கான்? அவன் தான் இருக்கான். அது தெரியல. அப்போ இந்த மீட்டிங் போனவுடனே கரெக்டாக சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டோன்னே வீட்டுக்கு வந்தாச்சு. 1000 ஸ்தோத்திர பலிகள் புக் கொடுத்து படிக்க சொல்லிட்டாரு யார்? ஜூனியர் பிரதர். வீட்டுக்கு வந்தோடனே 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த புக்கை வச்சுட்டு படிக்கிறேன். அப்படி அழுக வருது எனக்கு. அப்போ இந்த உலக மக்களுக்காக சிலுவையில் மரிச்ச ஒரு தெய்வம் இருக்கா? இந்த தெய்வத்தை இத்தனை வருஷமா நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே. அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டேங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், எல்லா தெய்வங்களையும் தூக்கி போட்டேன். அன்னைக்கு இந்த ஏசப்பாவை ஏற்றுக்க ஆரம்பிச்சேன் நான். ஏன்னா தாழ்விழுதலை தூக்கி எடுத்த தெய்வம், உளையான சேடு தூக்கி எடுத்த தெய்வம் அவரு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாமே உடனே வந்துடாது. ஆனால் இந்த 18 வருஷத்துல ஆனால் புடமிட்டு தான் என்னை இப்படி கூட நிறுத்திருக்கிறாரு ஆண்டவர். எதையுமே சீன்னு திட்ட மாட்டாரு, நம்மளை கடிந்து கொள்ள மாட்டாரு, அரவணைச்சி அல்ல எல்லாரையும் கொண்டு போகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஸோ அன்னைக்கு எடுத்து போட்டேன். அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏசப்பா ஃபோட்டோ மட்டும் என் ஃப்ரெண்டு கொடுத்தா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது ஒன்று மட்டும் வச்சுக்கோன்னு கொடுத்தா. அதுக்கப்புறம் நான் ஜூனியர் பாலியபுரத்துக்கிட்ட சொன்னேன். அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், ஏசு ஒருத்தர் போதும், எனக்கு வேறு எந்த தெய்வம் வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சர்ச்சு கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன் ஜூனியர் பாலியபுரத்துக்கிட்ட. வாழ்க்கை மாற்றும் சபைன்னு ஒரு சபை இருக்குது எம்டிஏ காலனியில். அங்கே கொண்டு போய் விட்டார். 3 மாதம் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஜீசஸ் கால்ஸ் போய் தான் பைபிள் வாங்கி படிக்கிறேன். ஆபிரகாம் சாரால் வரைக்கும் படிச்சிருக்கேன் பாஸ்டர். அப்போ இந்த சாந்தி கணேஷ் பேர் எனக்கு வேண்டாம், வேறு பேர் வேணும் அப்படின்ட்டு அந்த ஏசப்பா போட்டோக்கிட்ட 2 பேர், ஒன்று வந்து சாராள், இன்னொன்று ஜெனிஃபர். ஜேல வந்தால் ஜெனிஃபர், எஸ்ல வந்தால் சாராள், இப்படி போட்டு ஏசப்பாட்ட போட்டு ஒரு 2 சீட்டு போட்டால் ஒன்று எடுக்கிறேன். சாராள் வந்துச்சு.
எடுத்து வச்சுட்டு 3 மாதம் சபைக்கு போய்ட்டு ஞானசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் பாஸ்டர்கிட்ட. அப்போ ஞானசம் எடுக்கும்போது பாஸ்டர்கிட்ட முன்னாடி கேட்குறேன், ஃபாதர் நீங்கள் எனக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் ஜெபிப்பேன், ஏசப்பா என்ன பேர் கொடுக்குறோ அது உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டார். ஓகே, பிசியில் ஞானசம் எடுத்தாச்சு. எல்லாருக்கும் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். நானும் நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டுருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. கரெக்டாக நான் வந்து நிற்கிறேன். அந்த ஃபாதர் தான் அப்போல்லாம் ஃபாதர் சொன்னார், உங்கள் பேர் சாராள் அப்படின்னார். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய காரியங்க இது. நான் 4 செவத்துக்குள்ளே போட்டு எடுத்து எனக்கு ஏசப்பாவுக்கு தான் தெரியும். அவர் பாருங்க, அது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஆகிப்போச்சு என் ஃபேஸு. இவ்வளோ பிரைட் ஆகிடுச்சான். என்ன சிஸ்டர் இவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்க, என்ன மேட்ரு அப்படின்னாங்க கூட இருந்தவங்கலாம். இல்லை நான் எடுத்த பேர் ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதாங்க ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்கிற அருள் செய்கிற தெய்வம். அவர் இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அவர் தெரியுங்க. உள்ளதுங்களை ஆராய்ந்து அறிவார். அப்போது அதுக்கு அந்த சாராள் பேரில் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் கோடி பணம், இந்த பக்கம் ஏசப்பானா ஏசப்பா தான் எனக்கு வேணும்னு நான். கோடி பணம்லாம் வேஸ்ட்டுங்க. தெருக்கோடியில் கொண்டு போய் விட்டுருவோம். அதெல்லாம் நம்மளை தெருக்கோடியில் கொண்டு போய் விட்டுருவோம். ஆனால் கோடி கோடியாக கொடுத்தா கூட இந்த அன்பு, இந்த கிருபை, இந்த இரக்கம், இந்த எல்லா சாந்தம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் இந்த சாந்தி கோபம் வரும். தேவையானது கோவப்படுவேன். வில்லி கேரக்டர் பண்ணவளுக்கு நடிப்பே வரல. அப்படி ஆண்டவர் மாற்றிட்டார் என்ன. அல்லையா சொல்லுங்க. அதெல்லாம் நிறைய பெரிய கதை. மணி ஆகி போச்சா பாஸ்டர்? டைம் இருக்க இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஞானசம் எடுத்தாச்சு, வீட்டுக்கூட்ட வைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் அம்மா என்னை கண்டாலே பிடிக்காது, தங்கச்சி தான் பிடிக்கும். அவங்கள கொண்டு வந்து சேர வச்சார் ஆண்டவர் என்கிட்ட. ஸோ அம்மா வந்து ஞானசம் எடுத்தாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. வீட்டுக்கூட்ட வச்சப்போ நிறைய என்னோடய கேமராமேன், என்னோட மேக்கப் மேன், ஆர்டிஸ்ட்டு எல்லாம் நிறைய பேர் தொடப்பட வச்சார் ஆண்டவர். எல்லாம் அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். அல்லேலூயா. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக, எதுவுமே தீமையாக அணுகாது நம்மளே. அல்லேலூயா. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. அம்மா என் கூட இருந்தாங்க. அம்மா இப்போ இறந்துட்டாங்க, தனியாக தான் இருக்கேன். ஏசப்பா என் கூட இருக்கார். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நான் ஆண்டவர் ஏற்றுட்டோடனே எனக்கு ஷூட்டிங் எடுக்க வேண்டாம்னு தோணிடுச்சு. அப்போ ஷூட்டிங் ஏதோ ஒன்று வந்துச்சு, அதை விட்டுட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு கத்துனா, தீபிகா, ஏண்டி நீ ஷூட்டிங் இல்லைன்னு சாப்பாட்டுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, ஷூட்டிங் வந்துச்சு ஏண்டி விட்டு அப்படின்னு கேட்டான். எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னேன். மேலே கையை காமிச்சு பார்த்துக்குவார் அப்படின்னேன். அப்போ வந்து டிஎஸ் ஐயா அப்போ உயிரோடு இருந்தாங்க. அவருக்கு தான் லெட்ரு போடுறேன். இது மாதிரி ஐயா என் ஃபோட்டோ வச்சு, ஐயா நான் சாந்தி கணேஷ் ரசிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நடிக்கணுமா வேண்டாமான்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஆலோசனையும் ஆசீர்வாதமும் தரணும் அப்படின்னு லெட்ரு போட்டேன். அந்த லெட்டரை பார்த்தோன்னே ஐயா அங்கிள் என்ன உடனே கூப்பிட்டாங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சுட்டு அப்படி உட்காந்து அழுதுருக்கேன் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு. அப்போ அங்கிள் தான் சொன்னார், நீ உலகத்தில் தனிமையானவள் இல்லைம்மா, 2 தேவதூர்களும் கூடவே இருப்பாங்க எப்போவுமே. நீ வந்து நீ இயேசுவை தேடி போல, இயேசு தான் உன்னை தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட அவளை சொல்லிட்டு, நீ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போம்மா, நான் ஏசப்பாட்டை கேட்குறேன், அவர் என்ன சித்தம் சொல்கிறாரோ அது உங்களுக்கு நான் லெட்டரில் போடுறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு வீட்டுக்கு வர கிளம்பிட்டேன். வெளியில் உட்காரமா, அவர் 5 நிமிஷம் உட்கார அப்படின்னாரு. அவர் பார்த்தா என்னை கூப்பிட்டு போன பிரதர் வந்து என்னை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் ஒரு கவர், வெள்ளை கவர் கொடுக்குறாரு. எங்களால் முடிஞ்ச சின்ன காணிக்கை அப்படின்ட்டு. எனக்கு காணிக்கை வாங்கி பழக்கல, அதை ஃபஸ்ட் டைமு. நம்ம தானே கொடுத்து பழக்கம், இவர் என்னமோ நம்ம கொடுக்குறாரு, இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துருச்சே அப்படின்னு வீட்டுக்கு வர வரைக்கும் அழுதுகிட்டே போகிறேன். எங்கே அடையாறுலேருந்து சாலிகிராமம் வர்ற வரைக்கும், என் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அழுதுகிட்டே வரேன். அப்போ எனக்காக ஏசப்பா வேனு பாட்டு பாடிட்டே என் கூட வருது துணைக்கி. அப்போ கூட பாருங்கள், தேற்றரவாளன்றது கரெக்டுங்க. அது தேற்றரவாளன் கூடவே அனுப்பியிருக்கார் வேனை. நான் வந்து லட்சுமணத்தில் அப்படி திரும்பிடுச்சு. நான் இந்த பக்கம் திரும்பி சாலிகிராமம் என் வீட்டுக்கு வந்துட்டு ஏசப்பா ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு அந்த கவரை பிரித்து பார்க்குறேன். 10,000 ரூபா இருந்துச்சு. முதல் காணிக்க 10,000 ரூபா காணிக்க அங்கிள் கிட்ட இருந்து. அதான் காணிக்க என்னன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஸோ இப்படி ஆண்டவர் நடத்தின விதங்கள்லாம் அப்பேற்பட்ட விதங்கள் தான். ஆண்டவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷூட்டிங் வந்துச்சு. அங்கிள் லெட்ரு போட்டார், அம்மா ஏற்ற வேளையில் ஆண்டவர் தூக்கி எடுப்பாருமா, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு லெட்ரு போட்டார். அதுக்கப்புறம் ஒரு ரேடன் கம்பெனின்னு நினைக்கிறேன், கே பாலச்சந்தர் கம்பெனி, ரேடன் கம்பெனி 2-3 சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மேடை நாடகத்தில் போய் நிற்கிறேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் டைலாக் மறந்து போச்சு எனக்கு. மேடை நாடகத்தில் போய் நிற்கிறேன், ஃபுல் பிளாங்க் மைண்டு. சரித்திர நாடகம், யாரும் டைலாக் எடுத்து கொடுக்க முடியாது, மனப்பாடம் பண்ணி தான் பேசணும். நிற்கிறேன், டைலாக் மறந்து போச்சு. எவனாவது எடுத்து கொடுங்கடா அப்படின்னு நடக்கிறேன். ஒருத்தனை எடுத்து கொடுத்துக்க ஆள் இல்லை. என்னன்னு தெரியலையே, ஏன் நமக்கு டைலாக் மறந்துச்சு. அப்போ ஏசப்பாவுக்கு இது பிரியம் இல்லை அப்படின்னு அன்றைக்கி அந்த மேடை நாடகம் நடிக்கிறத விட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் இளவரசின்னு ஒரு சீரியல் சன் டிவியில் போயிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களா தெரில, ரேடன் இளவரசி. அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா கேரக்டரு. பொண்ணுங்க வந்து இது மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து இது பண்ணாங்க, அடிங்கம்மா, கோவப்படுங்கம்மான்றாங்க. கோவம் வரல எனக்கு. ஒரு வில்லியை நடிச்சவங்களுக்கு கோவம் வராமல் இருக்குமா? ஆச்சரியத்தில் ஆச்சரியம் இதெல்லாம் நிஜமாவே.
அப்போ என்ன ஏசப்பா, என்ன எனக்கு கோவம் வர மாட்டேங்குது, ஏன் எனக்கு நடிக்க வர மாட்டேங்குது ஏசப்பா? எப்படி விதவிதமான கேரக்டர் பண்ணவன் நான், நடிக்க வரல, கோபம் வரல. ஏன்? ஏசப்பா உள்ளத்துல இருந்துதான் கோபம் வராது. அல்லேலூயா. எங்க இயேசு இருக்கிறாரோ அந்த பாட்டு பாடலாமா? இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சமாதானமே, சண்டை இல்லையே, கோபம் இல்லையே. ஆமே, கோபம் வரல. ஸோ அப்பதான் நினைச்சேன், என்னன்னு தெரியலையே, ஏன் நமக்கு நடிக்க வர மாட்டேங்குது, கோபம் வர மாட்டேங்குது. ஏசப்பாட்ட கேட்டேன், அப்பா என்னன்னு தெரியல. அப்போ சரிப்பா நான் இது விட்டுறேன், நடிக்கல, சீரியல் நடிக்கல. எப்படி சீரியல் நடிக்கிறேன்னு விட்டாச்சு. அப்போ அவங்க சொல்லுமா, அம்மா கேரக்டர் நீங்கள் தான் மெயினுமா, எங்களை எப்படி முடிக்க சொல்கிறீங்க, எப்படி நாங்கள் முடிக்கிறது உங்கள் கேரக்டரை? சாகடிச்சிருங்க என் கேரக்டரை, காசியில் போய் செத்து போன மாதிரி காமிச்சிடுங்க, இதை நான் ஐடியா கொடுக்குறேன் அவங்களுக்கு, சாகடிச்சிருங்க அப்படின்னு. சரிம்மா ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, அவங்கள கேரக்டரை முடிச்சிடும். சரி முடிச்சிடுங்க அப்படின்னு முடிச்சாச்சு. அதை சீரியல் நடிக்கிறது விட்டேன். ஸோ மேடை நாடகம் எடுக்கிறது விட்டாச்சு, சீரியல் நடிக்கிறது விட்டாச்சு. படம் மட்டும் இப்போ ஏசப்பாக்கு டிவிடி நிறைய பண்ணியிருக்கேன், ஏசப்பா ஏற்றுக்கிட்டு. அது படங்கள் எப்போ நடிக்கிறதுக்கு ஏசப்பா அப்பப்போ எப்பாவது போய் நடிச்சிக்கலான்ட்டு ஒரு பர்மிஷன் ஏசப்பாட்ட வாங்கிட்டு, அது மட்டும்தான். மற்றபடி ஆண்டவர் இத்தனை வருஷமாக ஒரு வருமானம் கிடையாது. ஆண்டவர் ஏற்றுட்ட உடனே என் ஃப்ளாட்டுக்கு நான் பைசா கட்டாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கோரிக்கை வச்சேன், அப்பா இந்த ஃப்ளாட்டில் பைசா கட்டாமல் மாதம் மாதம் கட்டுற டியூ கட்டாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ப்பா, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த ஃப்ளாட்டே விற்க வச்சார் ஆண்டவர். 18 lakhs கையில் கிடைக்க வச்சார். நம்ப முடியுதா? ஒரு பைசா இல்லாதவங்களுக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஃப்ளாட்டை விற்க வச்சாரு, கடனெல்லாம் அடைக்க வச்சாரு. இப்போ 7 லட்சம் ரூபாயில் ஒரு ஃப்ளாட்டில் லீஸில் இருக்கேன். அதுதான் என்கிட்ட இருக்கிறது. 7 லட்சம் ரூபாய், அது கூட 7 பூர்ணம். பிகினிங் வந்து 8 தான் பிகினிங், நியூ பிகினிங். ஸோ அதில் கூட சம்பூர்ணத்தை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் இப்போ அம்மா வந்து இறந்துட்டாங்க. இப்போ தனியாக தான் இருக்கேன். ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு, அவர் வழி நடத்துகிறாரு, காணிக்கையில் தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லாவே இருக்கேன் நான். எப்படி இருக்கேன்? நகை எடுக்க வச்சாரு, இந்த ஒயிட் ட்ரெஸ் போட வச்சுட்டாரு. நகையிலேருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், அம்மா ஊழியத்துக்கு போகும்போது, அம்மா நீங்கள் வந்து இப்படி போட்டு வந்தீங்கன்னா ஊழியக்காரம்மா எங்கள் பசங்கள்லாம் கேட்கும், அதனால் அப்படின்னா சரி ஓகே பாஸ்டர், இடரில் யாருக்கும் இடரெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம. ஸோ அன்றைக்கி நகை எடுத்தேன். கவரிங் நகை தானே, அது போட்டால் என்ன போடலைன்னா என்ன. ஆண்டவர் இருக்கிறவனுமே வான்னு கூப்பிடுறாரு. நீ நகை போட்டு வா, வைரத்தை போட்டு வா, வைடூரத்தை போட்டு வா, கோமேதத்தை போட்டு வான்னு சொல்ல ஆண்டவர். என் உண்டியில் வந்து போடு, திருப்பதிலாம் போன அப்படியே கைட்டு போட்டு வருவேன். ஒரு பவுன் மோதிரம், ஒரு பவுன் மோதிரம் கையில் போட்டிருப்பேன் பாஸ்டர். இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டிருப்பேன், அப்படியே கைட்டு போட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆண்டவருக்கு தான் பண்ணணும். அவர் கொடுத்தவங்க யாரும் வீண் போகிறதில்லை, வெக்கப்பட்டு போக முடியாது. ஆனால் அதெல்லாம் வெக்கப்பட வச்சிருச்சு. என்ன அத்தனையும் போட்டு என்ன பிரயோஜனம்? என்ன எங்கே என்ன தூக்கி வச்சது? பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிச்சு. அதுதான் ஒரு இது உண்டு. ஒரு நிமிஷம் மைக்கு பிடிங்களா பிரதர், ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் காமிக்க. என்கிட்ட பிடிங்க. என்ன நம்புனா? ஹலோ சொல்லுங்க. என்ன நம்புனா பாதாளத்துக்கு போவீங்க. என்ன கை ஆக்ஷன் கூட புரியலையா? ஒரு நடிகை கை ஆக்ஷன் பண்ற புரியலையா? நம்புங்க, பாதாளத்துக்கு போவீங்க. கரெக்டா அதான் நான் எனக்கு நடந்துச்சு. தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு பாஸ்டர் சொன்னார் இதை. ஒரு பாஸ்டர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம் ஒரு ஹோட்டலில் போய். அந்த சாதத்தில் கல் இருந்துச்சான். அப்போ அவர் அந்த பாஸ்டர் எடுத்து வைக்கிறாராம், இது சின்ன சாமி, இது வந்து இந்த சாமி, இது அந்த சாமி அப்படின்ட்டு. அரிசி இருக்கிற கல்லை எடுத்து வைப்பாங்களா யாராவது அப்படி? அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார், என்ன சின்ன இதில் போய், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதை தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை? அது பெருசாக இருக்க, சின்னதாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், இது சின்னதாக இருக்குது, அதுக்கு பேர் கிடையாது, அதுக்கு பேர் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் நான் பார்த்ததுனால தான் இதெல்லாம் எனக்கு வருது இப்போ சொல்கிறதுக்கு. நான் அதையும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாதா? உயர்ந்தது உயர்ந்தது தான், உயர்ந்தவர் உயர்ந்தவர் தான், தாழ்ந்தவர் தாழ்ந்தவர் தான். தாழ்வர் கர்த்தர் கிருபை அளிக்கிறாரா, நம்ம தாழ்ந்தவங்க தான், கிருபை அளிக்கிறது அவரு. ஸோ ஆண்டவர் தூக்கி எடுத்தது 18 வருஷம், 19வது வருஷம், 7 வந்தால் கரெக்டாக 20 வருஷம் ஆக போகுது. 2027 வந்தா. ஸோ 20 வருஷமாக ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். இனிமேல் என்ன வழி நடத்த மாட்டாரா? தனியாக தான் இருக்க, ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. சாத்தான் எத்தனை சோதனைகளை கொண்டு வந்து போட்டாலும் ஆண்டவர் கூட இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? நாம் அசைக்கப்படுவதில்லை. தேவன் நம்மோடு இருப்பதினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை தூக்கி எடுத்து
ஒரு ஊழியக்காரியா இந்த ஒயிட் ட்ரெஸ் போட வச்சது நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் டைம் கிடையாது சொல்கிறதுக்கு. ஸோ ஆண்டவர் வெள்ளை உடை தெரிக்க வச்சாரு. அதெல்லாம் அவரோட கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய முடிவே கிடையாதான் அவருடைய இறக்கத்துக்கு. சரி, அந்த சாட்சி சொல்லிடுறேன். வெள்ளை உடை எப்படி தரிச்சேன் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த கதை இது. போன வருஷத்தில் வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருவேன். இந்த மீட்டிங் வந்தால் நிறைய ஃபோட்டோ இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து போடுறதா, பின்னாடி திரும்பி இது செல்ஃபி, அப்புறம் அங்கேருந்து எடுத்து போடுறதா, இப்படி தான் நிறைய புடவை கட்டி 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 போட்டு விட்டாச்சு. அப்பாட்ட கேட்டுட்ருக்கேன், காசு கிடையாதுல்ல, இப்போ நிறைய புடவை வாங்க காசு கிடையாது. ஸோ அப்போ எனக்கு நல்ல புடவை வேணுப்பா, சூப்பர் சூப்பர் பார்டரு, இந்த பார்டரில் அந்த கலரு, அந்த பார்டரில் இந்த கலர், டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து பெண்கள் மீட்டிங் நாளைக்கு, இன்றைக்கி மெசேஜ் எடுக்கணும். ஸோ வீட்டில் ஒரு ஒயிட் சாரி வச்சுருப்பேன் பீரோவில். பீரோவை திறந்தோடனே வெள்ளை கட்டு அப்படின்னு வருது, உள்ளது ஒயிட்டு கட்டு அப்படின்னு வருது. ரொம்ப பெண்கள் கொடுக்க போகிறேன், எப்படிப்பா நான் ஒயிட்டு கட்டுறது, நான் நல்லா இருக்கிறது நல்ல கிராண்டாக ஒரு புடவை எடுத்து கட்டு போகிறேன். ஓகே, எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு மெசேஜ் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த ரூமில் புடவை ஹேங்கரில் தொங்குது, நான் இங்கே வந்து மெசேஜ் எடுத்துகிட்ருக்கேன். அந்த சம்கி தான் என் கண்ணில் படுது. ஜிகு ஜிகு ஜிகுன்னு அந்த சம்கி ஜொலிக்கும்ல, அதை ஜொலிக்க தான் என் கண்ணில் படுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் என்கிட்ட வரல அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ 18 வருஷமா உங்களுக்காக தானப்பா இருக்கிறேன், எப்படிப்பா நீங்கள் இந்த வார்த்தையை எனக்கு சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னா. ஆமாம், நீ இன்னும் இந்த உலக பிரகாரமாக காரியங்களே இருக்கியே, இன்னும் நீ என்கிட்ட வரல அப்படின்னாரு. அப்போ நான் என்னப்பா செய்யணும், நீ இனிமேல் கட்ட வேண்டியது ஒயிட்டு தான். ஆமான்னு சொல்லுங்கள். அன்னைக்கு எடுத்து போட்டேங்க, இந்த ஒயிட் சாரி கட்ட ஆரம்பித்தேன். லாஸ்ட் இயர்லேருந்து ஆமாம் 6 மாதம் 7-8 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ ஆண்டவர் தீர்மானம் பண்ணினால் அதை மாற்ற ஒருவராலும் கூடாது. அவர் நம்மை வணங்குற பரம குயவனவர். ஸோ அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர், சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கிறதான். இது ஆரம்பத்திலே வந்து இப்போ வருது அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அதே தான் நிறைவேறணும். நம் சித்தம் நிறைவேறக்கூடாது, எப்பவுமே அவர் சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். இந்த இதுவரை நடத்தி வந்தார் ஆண்டவர், இனிமேல் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் போக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பரம வைத்தியர். என் தோல் வியாதி ஆண்டவர் வைத்திய தோல் வியாதி எனக்கு இருந்துச்சு, அதை மறைய வைத்தார் ஆண்டவர், மாத்திரை சாப்பிடாம. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு இந்த சுகர் வியாதி எல்லாம் ரொம்ப லேசான காரியம். சொல்லுவோம் எல்லாரும், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. லேசான காரியங்க அவருக்கு. வணங்குற பரமகிட்ட ஒப்பு கொடுப்போம், நம்ம வாழ்க்கைய வாழுவோம். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் இந்த சாட்சியை முடிக்கிறேன். மகிமையும் ஜீவனும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. 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 எதுவுமே சாட்சி பிரயோஜனமா இருந்துச்சு. ஆமென். ஒரு கரகோஷம் கிடைக்காதா? அல்லேலூயா. ஒரு கைத்தட்டல் கிடையாது அங்கிருந்து? அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. Thank you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.